அன்பார்ந்தவர்களே, எது அழகு, அகமா புறமா? இந்த அகமும் புறமும் ஒரு அழகை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது. நாம் அனைவரும் புறத்தோற்றத்தையே அழகாக நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு வாழ்க்கை தருகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது வாழ்வை தருவதில்லை. எது அழகு என்ற உண்மையை இன்று வார்த்தை வழியாக இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணைந்திருப்பவர்களே, நல்லது போன்று காட்சியளிக்கும் வெளிப்புற தோற்றங்களுக்கு ஆசைப்படுபவர்களா நாம்? தோற்றங்கள் எப்போதுமே தோற்றங்கள் தான். உண்மை மறைந்திருக்கும் வரைத்தான் தோற்றங்களுக்கு மதிப்பு உண்டு என்று சொல்லுவார்கள். நல்லவர்கள் போன்ற பிம்பத்தையும் தோற்றத்தையும் தந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும் இயேசு என்று சாடுவதை நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களை வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள் என்றும், இறைவாக்கினர்களை கொன்றுவிட்டு அவர்களுக்கு நினைவு சின்னம் கட்டி தவறே செய்யாத நல்லவர்கள் போல தோற்றம் தருபவர்கள் என்று அவர்களை வர்ணிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புறத்தோற்றம் என்பது ஒரு மாயை. அது இன்று நம்மை சோம்பேறிகளாக மாற்றி கொண்டு இருக்கிறது. வெளியே ரொம்ப அழகா தெரியும். அந்த எப்படி கல்லறை வெளியே பெயிண்ட் அடிச்சுன்னா ரொம்ப பிரம்மாண்டமா தெரியும். ஆனா அது உள்ளுக்குள்ள இருப்பதை யாரும் பார்ப்பது இல்லை. அங்கு அழுக்குகளும் அடைந்து கிடைக்க அந்த பூச்சிகளும் புல்லுக்களும் ஒரு அருவருப்பை அங்கு தருகிறது. புறத்தை வைத்துதான் இன்று எல்லோரும் தங்களை மதிப்புள்ளவர்களாக காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காகவே இந்த நற்செய்தியிலே இறைவன் நமக்கு வித்திட விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, வெறும் தோற்றத்தை வைத்து வாழ்வை சொகுசாக வாழ்ந்து விடலாம் என்ற கருத்தை உடையவர்கள் அகத்தின் நன்மையை கொண்டிருக்க விரும்புவதில்லை. அன்பார்ந்தவர்களே, சோம்பேறித்தனமும் வெளிவேடத்தனமும் இந்த இரண்டும் ஒரு மனிதனின் வாழ்வை சிதைத்து விடுகிறது. இந்த புறத்தை மட்டுமே பார்த்து, வெளியே அழகத்தை மட்டும் பார்த்து அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, வெளி தோட்டத்தை மட்டும் பார்த்து இன்னைக்கு நிறைய சோம்பேறிகளும் வெளிவேடத்தனமும் அதிகமாக மக்களிடத்தில் இருக்கிறது. இது நிச்சயமா மனிதனை அழித்து விடுகிறது என்று சொல்லுகிறார். உழைப்பு ஒருவரை உயர்த்தும், சோம்பேறித்தனம் ஒருவரை பாதாளம் வரை தாழ்த்தும் என்பார்கள். வெளிவேடக்காரர்களால் ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. தலைவர்கள் என்பவர் இன்னொரு பெயர் அவர்களுக்கு இருக்குது. அதுதான் வழிகாட்டி. இதை அகத்தின் தூய்மை கொண்டு அவர்களால் வாழ முடியும். அகத்தூய்மை இருந்தால் சிறந்த வழிகாட்டிகளாக மனிதர்கள் மாற முடியும். பெரிய தலைவர்களா இருக்கலாம், ஆனா அவர்கள் அகம் தூய்மையாக இருந்தால் சிறந்த வழிகாட்டிகளாக மாறி சோம்பேறித்தனத்திலிருந்து மற்றவர்களுக்கு விடுதலை கொடுத்து மனிதனை மனிதனாக மாற்ற முடியும். அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி 21:25 சொல்லுகிறது, சோம்பேறியின் அவரை கொல்லும், ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு அகத்தூய்மையை நாம் நாட வேண்டும் என்பதை இறைவன் விரும்புகிறார். எப்படின்னா, தீய சிந்தனையையும் நல்ல சிந்தனையாக மாற்றுவோம், ஏனெனில் எண்ணமே செயலாகிறது. இதனால் கேடு நம்மை அண்ட வாய்ப்பே இல்லைங்க. ஏனென்றால் எண்ணம் போல் வாழ்கிறது என்பார்கள். தூய சிந்தனை தூய வாழ்வுக்கு நன்மைக்கு இட்டு செல்லும். சிந்தனை சரியாக இருந்தால் செயல்கள் தன்னை போல் மாறும் என்பதில் ஐயமில்லை. நேரிய சிந்தனையும் தெளிவான பார்வையும் அகத்தின் அழகும் நமதாகட்டும் என்பதை தான் இறைவன் விரும்புகிறார். இன்னைக்கு நமதாக்குவோங்க. புற அழகு நிச்சயமா நமக்கு அழிவை தருகிறது. அகத்தூய்மை தான் சிறந்த அழகாக பார்க்கிறது. அந்த அகத்தூய்மை தான் நம்மை சோம்பேறித்தனத்திலிருந்தும் வெளிவேடத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுத்து நம்மை உண்மையுள்ள மனிதர்களாக இந்த மண்ணிலே வாழ அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குடும்பத்துல பாருங்க, சோம்பேறித்தனமா பிறருக்கு பிரயோஜனமே இல்லாம இந்த வெளி உலகத்தை பார்த்து அவன் அப்படி இருக்கான், இவன் அப்படி, அவன் நிறைய இருக்கான், நான் இதெல்லாம் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பட்டம் அடிப்பதனால் வீழ்ந்து போவது நமது வாழ்க்கை தான். எனவே நமது வாழ்க்கையை அகத்தூய்மையில் அகத்தை தூய்மையாக வைத்து இறைவார்த்தை மீது நம்பிக்கை வைப்போம். வாழ்வு நம்மை முழுமையாக வழி நடத்தும். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எங்கள் வாழ்வில் புற அழகு நிச்சயமாக அழிவை மட்டுமே தருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு அகத்தின் அழகிலே இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயலாக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.